guys, this is Suresh from CarControl Training Academy, training in our car and own car in Chennai doorstep. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் இன்ச் பை இன்ச் மூவ் ஒரு டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும் அப்படின்றது வந்து ரொம்ப க்ரூஷியலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட் செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. வெரி நைஸ். ஸோ இதுவும் வந்து நாங்கள் பார்ட் ஆஃப் ட்ரைனிங் வச்சுருக்கோம். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து நம்மளோட ஃப்ரேம் கேல்குலேஷன் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் சைட் ஃப்ரேம், ரைட் சைட் ஃப்ரேமில் யாராவது உள்ளே வராங்களா, ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, போகிற வெஹிக்கிளோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணினே இருக்கணும். ஃப்ரண்ட் மூவ்மெண்ட் இல்லாமல் ஃப்ரண்ட் வெஹிக்கிளோட கண்ணாடி வழியாக போயிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க, இவங்களும் மூவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளச்சோட கண்ட்ரோல், பைட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப க்ரூஷியல். ஓகே, கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக உணர்ச்சி விட்றா இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் ரைட்டில் வச்சுட்டு கிராஜுவல் ஸ்டடி பண்ணிக்கணும். கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளச்சை விட்டு பிடிச்சணும். ஸ்லோ ஆன பிறகு தான் பிரேக் அடிக்கணும். நிறைய பேர் வந்து எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. எப்படின்னா கிளச்சை விட்டு பாதியில் வச்சுட்டு பிரேக் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள் மூவ் ஆகுதா ஸ்லோ ஆகுதான்ற மாதிரி. மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளச் விடுங்க, உடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய பாடி வெயிட்லேயே கொஞ்சம் லிவரேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். லிவரேஜ் ஆகி ஸ்லோ ஆகும்போது கரெக்டாக போயிட்டு பிரேக் அழுத்தி மேட்ச் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பிரேக்கில் காலை வச்சுட்டு பாதி கிளச்சை வச்சுட்டு பிரேக் விட்டுட்டு போவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட. நான் அவங்க எல்லாருமே கரெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இன்புட்டை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. கிளச்சு விடும்போது பிரேக்கில் எங்கேஜ் ஆகாதீங்க. ஸ்லோப்பு கிடையாது இது, பம்பர் டு பம்பர் டிராஃபிக். கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சு விடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நின்ன பிறகு லைட்டாக பிரேக்கை டச் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா ஃபாஸ்ட்டில் கூட போல இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ளே யாராவது வந்துட்டாங்கன்னா பைக்காக நம்ம தான் அனுசரித்து போட்டு போயிட்டே இருக்கணும். சந்தில் பூந்துட்டு போவாங்க. நம்ம பைக் ஓட்டும்போது ஹாஃப் கிளச் விடுங்க, பைக் விட்டுருங்க. இப்போ ஸ்லோப்பில் பின்னாடி இறங்குறதுனால லைட்டாக கிளச் விட்ட மாதிரி பிரேக் விட சொன்னேன். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிட்டே போகுது. ஃப்ரேம் கால்குலேஷன் ரொம்ப க்ரூஷியல். நம்மளோட ஃப்ரேமில் யார் காமிச்சிட்டே இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ், போயிட்டே இருக்கலாம். ஸோ கிளச்சோட பைட்டிங் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். வண்டி டிஃபர் ஆகும், அப்படி பார்த்துக்கோங்க. பிரேக்கிங் வந்து எஃபெக்டிவாக அழுத்தும் போது ரொம்ப லைட்டாக பிரேக் அழுத்தினாலே போதும் வியூவர்ஸ். ரொம்ப இமீடியட் இம்பாக்ட் தான் பயங்கரமாக பிரேக் அழுத்தணும். நார்மல் 30 km 40 km ஸ்பீடில் போகும்போது அழுத்துற பிரேக் பவரை விட இங்கே வந்து பிரேக் வந்து ரொம்ப கம்மியாக தேவை. பிகாஸ் ஆல்ரெடி பாடி வெயிட்டுக்கு வந்து வண்டி ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோவாக போகும்போது பாடி வெயிட்டுக்கு கொஞ்சமாக ஸ்லோ ஆகும்போது நம்ம தேவையான கொஞ்சோண்டு பிரேக் அழுத்தினாலே போதும், நம்ம பாட்டுக்கு நின்றுடலாம். ஓகே, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஃப்ரேம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்குங்கப்பா. பயங்கரமாக நினைக்கிறாரு. ரைட் சைடில் கேப் வருது, கார் போகிற வழி இருக்கா பார்த்துக்கோங்க. எஸ், போகிற வழி இருக்குது. கிராஜுவலாக போயிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி இருக்கும். எஸ் விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. ரைட் சைட் மிரர் பாருங்கள், கேப் இருக்கா பாருங்கள். அதுக்கு நல்லா ரைட்டில் வைங்க, ஹோல்ட் பண்ணிக்கோ. கிராச் விடுங்க. கொஞ்சமாக போட்டோம். அவன் உள்ளே வந்துட்டான் பாருங்களேன். இப்படி தான் பஸ்ஸுக்காரங்க அணைச்சி விட்ருவாங்க. கிராஜுவல் ஸ்டடி பண்ணிக்கோ. நான் ஸ்டடியாக போயிட்டே இருக்கட்டும். பிரேக்கிங் கால் எடுத்துட்டிங்களா? நைஸ். கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கிளச் விடுங்க. சூப்பர். ஸோ இப்படி தான் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக். ப்ளஸ் பம்பர் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்பர் வந்து பாதி பாடிக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. வைப்பரோட நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டில் பார்க் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு டிரைவர் சீட்டை பாருங்கள். அங்கே நின்றுட்டு பார்க்கும்போது எவ்வளோ தூரமோ அதே தான் நீங்கள் உட்காந்துட்டு அங்கேருந்து வெளியில் பார்க்குறதும் அதே தூரம் தான். ஓகே சார், அப்படியும் பண்ணலாம். ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு 2-3 கியர்ஸ்லாம் இல்லை, கிளச்சோட பைட்டிங் பாயிண்டில் விட்டுட்டு போகணும். கொஞ்சம் ஒரு 5 meters 10 meters ப்ரொஜெக்ஷன் கிடச்சதுன்னா செகண்ட் கியர் போட்டுட்டு செகண்ட் கியரோட பைட்டிங் பாயிண்டோட போகலாம். ஓகே, ஸ்மூத்தான ஃபஸ்ட் கியர் டு செகண்ட் கியர் ட்ரான்சிஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும் ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு. ஓகே, பம்பர் டு பம்பர் வந்து ரொம்பவே க்ரூஷியல். ஹெக்டிக்கான மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் க்ரூஷியல். லெஃப்ட் சைட் மிரரில் ப்ரொஜெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி யார் நம்ம க்ளோஸாக வரா, நம்ம லெஃப்ட் சைடு பாடி ஃபுல்லாக தட்டாமல் இருக்காங்களா, நம்ம ஒரு வெஹிக்கிள் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கால் வலி வரும் பிகினர்ஸாக இருந்தால், கொஞ்சம் லைக் கால் வலிக்கும். கொஞ்சம் நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிக்கோங்க பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் வரும்போது. ஏன்னா கால் வலியிலேயே நிறைய பேர் டிராஃபிக்கில் ஓட்டாமல் ஆட்டோமேட்டிக் வாங்கிப்போம். ஏன்னா கிளச்சோட கண்ட்ரோல் இங்கே நிறைய தேவைப்படும். ஓகே, கிளச்சை விட்டு பிடிக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் யாருன்றதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டி இருக்குது. இந்த 2 வண்டியில் யார் லாஸ்ட் பாயிண்ட்டு? இந்த 2 வண்டியுமே லாஸ்ட் பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு போய் அடிக்கிறது தான் அவன் அடிக்க போகிறோம். கிளச் வரும். இப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட் அது மூவ் ஆகிடுச்சு, இது மூவ் ஆகுது. இப்போ வந்து இந்த பக்கம் வெஹிக்கிள் ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. வெரி நைஸ். அப்படியே கொஞ்சம் ரைட்டில் வச்ச மாதிரி போங்க. அவன் பாருங்கள் போய் முட்டிக்க போகிறாரு. சரி, இப்போ லாஸ்ட் பாயிண்ட் யார்? அவர் நம்ம ஃப்ரேமில் இல்லாத வரைக்கும் பஸ்ஸு தான் லாஸ்ட் பாயிண்ட் நினச்சி பஸ்ஸு லாஸ்ட் பாயிண்ட்டை போச்சுக்கோங்க. கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவர் வராரா பாருங்கள், நம்ம ஃப்ரேமில் தான் இருக்கார்ல. அப்போ வேண்டாம், அவர் தான் லாஸ்ட் பாயிண்ட். அவர் போன உடனே அவர் நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேம் கால்குலேஷன் இருக்கும். இந்த ஃப்ரேம்குள்ளே யார் வரா அப்படின்ற மாதிரி டிரைவர் சீட்லேருந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா செம்ம வண்டர்ஃபுல்லாக இருக்கும் கால்குலேஷன்ஸு. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் செம்மையாக இருக்கும், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் பக்காவாக இருக்கும். கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக பிரேக் எடுத்துங்க. பிரேக் விட்டுருங்க, கிளச் விடுங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? அவர் கிளச்சை க்ளோஸ் பண்ணணும், லைட்டாக பிரேக் எடுத்து பிரேக் விட்டுருங்க, கிளச் விடுங்க. ஸோ மூவிங் ஏற்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நானே ப்ரெடிக்ட் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய சென்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் ரெட் ஏறியும் போது ஆக்சிடென்ட் கால் எடுத்து கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக் எடுத்துணும்.
அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லி டியூன் பண்ணி பயங்கரமாக இண்டிபெண்டன்ட் டிரைவர் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரோட்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து பம்பர் டு பம்பரில் கிளச் கண்ட்ரோல் ரொம்ப க்ரூஷியல், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப க்ரூஷியல், லெஃப்ட் சைட் மிரர் ரைட் சைட் மிரர் அப்சர்வேஷன் ரொம்ப க்ரூஷியல், லெஃப்ட் ஃப்ரேமில் யார் வரா ரைட் ஃப்ரேமில் யார் வரான்றது பார்க்கணும். நம்ம லாஸ்ட் பாயிண்ட் யார் இதில் யார் இடிக்க போகிறோம், அவங்க மூவ் ஆனால் தான் நம்ம மூவ் ஆக முடியுன்றதை நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதை தவிர பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் எதுவுமே இல்லை. வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே போகணும். முன்னாடி போகிறானா அவன் முன்னாடி போகிறானா அப்படின்ற மாதிரி ஒரு கார் இருந்துச்சுன்னா கண்ணாடி வழியாக பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் கிரியேட் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இவ்வளோ ஹெக்டிக்காக ட்ரைனிங்லாம் கொடுத்து நாங்கள் செம்மையாக ரெடி பண்ணுறதுனால தான் இண்டிபெண்ட்டாக ஓட்டுறாங்க ரோட்ஸில். சரி, இதில் ஏதாவது டவுட் இருக்குது பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் அப்படின்னும் போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைனிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை at doorstep. Thank you so much for watching this.